ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆட்டு ஈரல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆட்டு ஈரல் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு ஆட்டோட ஈரல் எடுத்து நல்லாவே உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். லாஸ்ட் வீக் லைவில் சோரொட்டி எப்படி செய்கிறதுன்னு லைவில் போட்டிருந்தேன். சோரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நல்லா வாஷ் பண்ண ஈரலை ஒரு குக்கரில் சேர்த்துட்டேன். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். இருக்கட்டும். 2 விசில் வர வரையிலும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே ஈரலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 ஆனியன், 1 தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன். மண்சட்டி நல்லா சூடான உடனே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். எண்ணெய் நல்லாவே சூடானதும் தட்டி வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 5லேருந்து 6 பூண்டு பல் எடுத்து தோல் எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு பல் அப்படியே ராவாக சேர்த்தா ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் பூண்டும் ஒரு 2 பல் தட்டி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளார சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஈரல் வேக வைக்கிறப்பவே 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரமே வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும். மண் சட்டியில் வைக்கிறதால நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரையிலும் வதங்கட்டும். தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளார ஈரலை நான் அப்படியே வேக வச்சுருந்தேன். நமக்கு தேவையான சைஸில் ஈரலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போனதுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈரலையும் வேக வச்ச தண்ணியுமே அதிலே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. மசாலாவையும் ஈரலையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லாவே கொதித்து திக்காயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஈரலை வேக வச்சதால் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ட்ரை ஆகிற வரையிலும் வேக வச்சா போதும். கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட சூப்பராக ஆட்டீரல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட சுட சுட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.